வணக்கம். என் தாய்மொழியான தமிழை வணங்கி அவர்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட தேசிய கொடியினை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து உயிர் நீத்த மாவீரர் இந்திய விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர் தியாக செம்மல் கொடிக்காத்த குமரனை பற்றி தான் பேசப் போகிறேன். திருப்பூர் குமரன் 1904ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் நாச்சிமுத்து கற்பட்டி தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் சென்னிமலையில் தனது ஆரம்ப கல்வியை 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரது குலத்தொழிலான கைத்தறி நெசவு தொழிலை செய்தார். இவர் காந்தியின் கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். 1925ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி திருப்பூர் வந்திருந்தார். அங்கு காந்தியை முதலாக பார்த்தார். அந்நிய துணிமறியல், மதுக்கடை மறியல் என திருப்பூர் நகரில் போராட்டம் கிளர்ச்சி கொண்டது. இம்மறியலில் குமரனும் கலந்து கொண்டார். 1930ஆம் ஆண்டில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. குடும்ப சூழல் மற்றும் அலுவலக வேலை காரணமாக இவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூரில் ஓர் ஊர்வலம் நடந்தது. குமரன் தேசிய கொடியை பிடித்துக்கொண்டு முன்னோக்கி நடந்து தலைநிமிர்ந்து 7 நடி போட்டு சென்றார். வந்தே மாதரம் மகாத்மா காந்தி வாழ என்று முழங்கிக் கொண்டே ஊர்வலம் காவல் நிலையத்தை நோக்கியது. அப்போது காவல் நிலையத்திலிருந்த 20 அதிகாரிகள் மற்றும் காவலாளர்கள் கூட்டத்தில் உள்ளவர்களை தடி அடித்தனர். இதனால் போராட்டக்காரர்கள் 4 புறமும் தலை தெற்கே ஓடினர். ஆனால் குமரன் மட்டும் தேசிய கொடியை இறுக்கி பிடித்துக் கொண்டு முன்னோக்கி நடந்தனர்.